ஹாய் ஹலோ ஜெயா டிவி நேயர்களுக்கு வணக்கம். சுவையும் ஆரோக்கியம் நிறைந்த கமகம சமையல்ல இன்னைக்கு நம்ம பண்ண போறது முள்ளங்கி துவையல். இந்த ரெசிபி பண்றதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னன்னு பார்க்கலாம். முள்ளங்கி துவையல் செய்ய தேவையான பொருட்கள்: நறுக்கிய முள்ளங்கி 1 கப், கடலைப்பருப்பு 1 டீஸ்பூன், உளுத்தம்பருப்பு 1 டீஸ்பூன், ஜீரகம் 1/2 டீஸ்பூன், தனியா 1/2 டீஸ்பூன், காய்ந்த மிளகாய் 4, புளி சிறிதளவு, பூண்டு 5 பல், சின்ன வெங்காயம் 5, கருவேப்பிலை சிறிதளவு, கொத்தமல்லி தழை சிறிதளவு, உப்பு தேவையான அளவு, எண்ணெய் தேவையான அளவு. முள்ளங்கி துவையல் பண்றதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தாச்சு. எப்படி பண்றதுன்னு இப்ப பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு பேன் எடுத்திருக்கோம். இந்த பேன்ல ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து எண்ணெய் விட்டா போதும். 1 டீஸ்பூன் தனியா, 1 டீஸ்பூன் அளவுக்கு தனியா, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு. நம்ம நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வறுத்துக்கணும். இது வந்து பாத்தீங்கன்னா நல்ல கலர் மாறி நமக்கு வந்து வாசம் வெளியே வர அளவுக்கு நம்ம நல்லா வறுத்துக்க போறோம். முள்ளங்கி அப்படின்னாலே பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து அதோட டேஸ்ட் பிடிக்காது, சில பேருக்கு ஃப்ளேவர் பிடிக்காது. ஆனா முள்ளங்கி ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. முள்ளங்கி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விட்டமின் சி இருக்கு. அதே மாதிரி முள்ளங்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட்னு சொல்லலாம். அது நம்மளோட இம்யூன் சிஸ்டத்துக்கு ரொம்பவே நல்லது. ஏன்னா இப்ப இருக்க நிறைய நமக்கு பிரச்சனை வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இம்யூனிட்டி இல்லாததுனால தான் வரும். ஸோ அதனால நம்ம எந்த அளவுக்கு நம்ம நிறைய முள்ளங்கி சேர்த்துக்கிறோமோ அந்த அளவுக்கு நல்லது. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா நம்மளுடைய பருப்பு எல்லாமே வறுபட்டுருச்சு. இதை அப்படியே நம்ம வந்து ஒரு பிளேட்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அடுத்ததா இதே பேன்லயே நம்ம கிட்ட இருக்க மற்ற இன்கிரீடியன்ஸையும் நம்ம வந்து வறுத்து எடுத்துக்கலாம். பூண்டு ஒரு 4ல இருந்து 5 பல். இது கூடவே சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவுக்கு 5ல இருந்து 6. இதுலயே பாத்தீங்கன்னா நம்ம வந்து காஞ்ச மிளகாவும் காரத்துக்கு சேர்த்துக்கலாம். ஒரு டீஸ்பூன் எண்ணெய், அடுத்ததா இதுலயே கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் புளி, இது கூடயே கொஞ்சம் கொத்தமல்லி தழை. நம்ம கிட்ட இருக்க முள்ளங்கி. இதுல வெள்ளை முள்ளங்கியும் சேர்க்கலாம், அதே மாதிரி சிகப்பு முள்ளங்கியும் சேர்க்கலாம். நீங்க வந்து அன்னைக்கே யூஸ் பண்ண போறீங்க அப்படின்னா கொஞ்சம் இதுல வந்து தேங்காய் பூ நீங்க வந்து சேர்த்துக்கலாம். இல்ல நீங்க வந்து ஃப்ரிட்ஜ்ல வச்சு ஸ்டோர் பண்றதா இருந்தா நீங்க வந்து தேங்காய் இல்லாம நம்ம இது மாதிரி புளி சேர்த்து நம்ம வந்து அரைச்சோம்னா நல்லா இருக்கும். நீங்க இந்த மாதிரி அரைச்சு நீங்க வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா டெய்லி ஒரு டீஸ்பூன் எடுத்து நீங்க வந்து இட்லிக்கோ தோசைக்கோ அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சாதத்துல சுடு சாதத்துல போட்டு ஒரு ஸ்பூன் நெய் விட்டு சாப்பிட்டீங்கன்னா அவ்வளவு நல்லது. பிளஸ் வந்து அவ்வளவு டேஸ்டியா இருக்கும். பாத்தீங்கன்னா எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. இதுல இப்ப நம்ம தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். முள்ளங்கிலே நம்ம வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு காரம் இருக்கும். அதனால நீங்க வந்து காரத்தை நம்ம வந்து இதுல கம்மியா தான் சேர்க்கணும். இந்த பருப்பையும் இதுலயே சேர்த்துடலாம். இப்ப இது எல்லாத்தையுமே நம்ம சேர்த்து அரைச்சு எடுத்துட்டு வந்துடலாம்.